இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 1.18. இதில் கஷ்டமே இந்த குவாட்ரண்ட்டில் உள்ள பிரச்சனையை தீர்க்கிறது தான் பெரிய கஷ்டம். நான் படிக்கும்போது எனக்கே இது பயங்கர கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் ஷார்ட்கட் சொல்லித்தரேன், அதே இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அப்போ இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஏன்னா இதுலேயே பாதி பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அந்த குழப்பத்துக்காகவே இந்த கொஸ்டினை கேட்டு வைப்பாங்க. ஸோ கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம ஒரு ஸ்கேலை வந்து 0க்கு அந்த சைடு ஃபுல்லாக மைனஸ், 0க்கு அந்த சைடு ஃபுல்லாக ப்ளஸ் ஃபேக்டர்ஸை ஃபுல்லாக எழுதிடுங்க. ஓகேவா? எழுதிட்டு இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா நடுவில் உள்ள ஃபேக்டராக தான் எடுப்பேன். நடுவில் உள்ள ஃபேக்டர்னால் 2 கட்டானில் இருக்கும், நம்ம ஒரு சைடை கிளியராக முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த குவாட்ரண்ட்டை 1 2 3ன்னு ஃபஸ்ட்டே போட்டு வச்சுக்கோங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட்டு இந்த ஈக்குவல் டு வந்துச்சுன்னா இந்த பக்கத்தில் இருக்க நம்பரே சேர்த்து எடுக்கணும். ஓகேவா? அப்போது -2லேருந்து எடுக்கணும். +3 வரைக்கும் இருக்குது, ஆனால் இதில் ஈக்குவல் டு இல்லை. அப்போ அதுக்கு முந்தின நம்பர் வரைக்கும் எடுக்கணும். ஓகேவா? அப்போ 2 வரைக்கும் எடுக்கணும். இவ்வளவும் செகண்ட் குவாட்ரண்ட்டு. அதில் என்ன ஃபார்முலா இருக்குது அதை தூக்கி போட்டு வச்சுருங்க. ஓகேவா? இது வந்து 3 +3க்கு +3லேருந்து தொடங்கும்னு தானே போட்டிருக்கு. அப்போ இந்த சைடில் இருக்குது, இதுக்கப்புறம் வர்றது எல்லாருமே இந்த சைடில் வருவாங்க. அப்போ இதை தூக்கி இங்கே போட்டிருக்க. ஓகேவா? அடுத்து இங்கே வந்து -2 இருக்குது. -2க்கு இந்த சைடில் உள்ளதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாருமே அவங்க தான் வருவாங்க. சிம்பிளாக முடிஞ்சிச்சா? இனி நம்ம சம்முக்கு போயிட வேண்டியதான். இப்போது f(4) இந்த 4 வந்து எதுக்குள்ளே வருதுன்னு பார்க்கணும். இந்த 4 இதுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போது வந்து என்ன பண்ணணும், தேர்டுக்குள்ளே ஃபார்முலாவை எடுக்கணும். தேர்டுக்குள்ளே என்னது 3x - 2. இப்போ 3x - 2 ஃபார்முலாவை போடணும், ஆன்சராக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்தது -2. -2 எங்கே இருக்குது? -2 வந்து இந்த செக்ஷனுக்குள்ளே இருக்குது. அப்போது இந்த ஃபார்முலா போடணும். போட்டிருக்கோமா? அடுத்தது 4 இதுலேயே உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? அடுத்தது 4 வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆன்சர் ஆல்ரெடி இருக்குமா? அடுத்தது 1க்குள்ளது எங்கே இருக்குது? +1 இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டுக்குள்ளே ஃபார்முலாவை போட்டு f(x)க்கு இந்த ஃபார்முலா போடணும். ஓகேவா? அடுத்தது இதில் என்ன இருக்குது? 1 4 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அந்த வேல்யூ நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்கும். அடுத்தது f(-3). -3 எங்கே இருக்குது? இந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போது f(x)க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். f(x) மட்டும் குழப்பாமல் போட்டிங்கன்னா போதும், ஆன்சர் கடகடான்னு வந்துடும். வேறு எல்லாம் இது சிம்பிள் சப்ஸ்டியூஷன் தான், நீங்கள் ஈஸியாக பண்ணிப்பீங்கள்ல. f(x) வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எக்ஸ் இருக்க வேல்யூ இடத்துல நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா? அவ்வளோதான். சம் ரொம்ப ஈஸி.